மத்திய புள்ளி அந்த கரூரை சேர்ந்த செந்தில் பாலாஜி. இதையாவது நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே கரூர்ல இன்றைய முதலமைச்சர் என்ன பேசினார் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஊழல் பேர்வழி வந்ததில்லை. இந்த ஊரையே மொத்தமாக குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் கையில் விருப்பம் போல ஆட்டி படைக்கிறார்கள். இவரும் இவருடைய தம்பியும். இவர் கிட்ட கேட்டுக்கு இவர் கூட முதலமைச்சர் போட்டியில் வர்றாருன்னு இருக்கு. இந்த தமிழ்நாடு உருப்படுமா? பேசினாரா இல்லையா? அதே முதலமைச்சர் அதே கரூர் வந்துட்டு என்னுடைய உடன்பிறப்பு, பாசமிகு உடன்பிறப்பு, கோடு போட சொன்னால் ரோடே போடுகின்ற அற்புத ஆற்றல் மிகு தலைவன். இதெல்லாம் உங்க கண்ணுக்கு படவே இல்லையா? பட்டுச்சா? பரவாயில்ல, உங்களுக்கு தெரியுது. ஒரு மனிதர் மாறவே கூடாதுங்கிறீங்க. மாறக்கூடாது. எங்க மாறி இருக்கிறான்னு கேக்குறேன். எங்க மாறல? நீங்க மாறவே இல்லையா சொல்லுங்க. எங்க நான் லஞ்சம் வாங்கினேன்னு கோர்ட்லயே ஒத்துக்கிட்ட ஒரு ஆளு திரும்பி மந்திரியா இருந்தது தமிழ்நாட்டோட உலகத்துல கேட்குண்டா? கோர்ட்ல போட்டு அபிடவிட் என்ன சொல்லுங்க. ஆமா உண்மைதான், ஆயிரக்கணக்கான பேர்ல பணம் வாங்கினேன், அதெல்லாம் திரும்பி கொடுத்துட்டேன். அபிடவிட் கொடுத்தேன் சார். அவருக்கு யோக்கிய முத்திரை விட்டு மந்திரி பதவி கொடுத்துட்டு அவர் என்ன திருந்திட்டாரு, மாறிட்டாரு. உங்களுக்கே கூச்சமா இல்லையா? இருக்கு இவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சி. நேற்று வந்து அந்த கட்சியை விஜய் விஜய் திரும்பி திரும்பி நீங்க கேள்வி கேட்பது அந்த விஜய் உங்களை அச்சப்படுத்துகிறார், உங்களை பயமுறுத்துகிறார் என்பதற்கான அடையாளம்.